பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் குடும்பம் குடும்பமாக, சந்ததி சந்ததிகளாக, பேர் பேராக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. வரலையா செல்லலாமா? இன்றைய நாளிலே நோவா என்ற நீதிமானை குறித்து, உத்தமனை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். நோவா அப்படின்னு சொன்னா ஆத்துமாவை தேற்றுகிறவன், ஆத்துமாவை தேற்றுகிறவன் என்று பொருள். அதில் நீதிமான், உத்தமன், இப்படி பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் நோவா, இல்லைங்களா? அந்த நோவாவை குறித்து இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம். நோவா இருந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்னா, மிகவும் பாவம் நிறைந்த காலகட்டம். ஆண்டவர் சொல்றாரு, நோவா பார்த்து சொல்றாரு, இந்த மக்களை படைத்ததுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஏன் மனஸ்தாபப்படுகிறேன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அங்க பாவங்கள் பெருகி போச்சு. பாருங்களேன், பயங்கரமான பாவங்கள் பெருகி போச்சு முதலாம் உலகத்துல. அதாவது ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும், ஜலப்பிரளயம் வரைக்கும் முதல் உலகம். நோவாவிலிருந்து இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டு மீண்டும் திரும்பி மத்தியவானில் வந்து நிற்கிற வரைக்கும், நம்மளை எழுப்புறதுக்கு இரண்டாம் உலகம், இல்லையா? முதலாம் உலகத்தை குறித்து நம்ம என்னால பார்க்க போறோம். முதலாம் உலகத்தில் வாழ்ந்த நோவாவை குறித்து நம்ம இன்று பார்க்க போகிறோம். அதாவது ஆண்டவர் சொல்ற நோவை பார்த்து, இந்த மனுஷனுடைய எண்ணங்கள், நினைவுகள், தோற்றமெல்லாம் மிகவும் கொடுமையா இருக்கிறது, பொல்லாததாக காணப்படுகிறது. அதனால நான் மிகுந்த மனஸ்தாபப்பட்டுட்டேன். யெகோவா தேவன் பேசுறார், யாவை தேவன் பேசுறார் நோவா கிட்ட, நான் மிகுந்த மனஸ்தாபப்படுகிறேன். அதனால இந்த மக்களை உண்டாக்குறதுக்கு நான் மனசு வருத்தப்படுறேன். இந்த மக்கள் அனைவரையும் நான் நிகிரகம் பண்ண போகிறேன். அதாவது சாதாரணமா இல்லை. ஆதியாகமம் 6:17 வாசிக்கிறோம் பாருங்க. வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன், பூமியில யாவும் மாண்டு போவோம். அப்படின்னா பூமியில வாழ்கிற அத்தனை மனிதர்களும், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே அவர் படைச்ச அத்தனை முதலாம் உலகத்தை நான் அழித்து போட போகிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, பயங்கர பாவம், பயங்கரமான பாவம். கோடான கோடி மக்கள், மில்லியன் கணக்கு மக்கள் பாவம் செய்யறாங்க. யாருமே ஆண்டவருக்குள்ள வரல. அப்படி இருக்கிற நேரத்துல ஆண்டவர் உலகத்தை அழிக்குது சொல்லும் பொழுது எல்லாரும் பாவத்துல கிடக்குறாங்க. ஆனா நோவாவும், நோவாவோட மனைவி, அவருடைய 3 பிள்ளைகள், அவருடைய மருமக்கள் மாத்திரம் நீதியாக வாழ்ந்தாலாம். நோவா சொல்படி கேட்டாங்க. நோவா பிரசங்கம் பண்றாரு, உலகம் அழிய போது பிரசங்கம் பண்றாரு. ஆனா யாரும் கேட்கல, தான் பிள்ளைகள் மட்டும் கேட்டாங்க. இந்த உலகம் முழுது பாவத்துல கிடக்கும் பொழுது, கேளுங்களேன், உலகம் முழுது பாவத்துல கிடக்கும்போது நோவாவின் பிள்ளைகளை மட்டும் அவரு எப்படி நீதியாக வளர்க்க முடிஞ்சது? நோவா என்ன செஞ்சிருப்பார்? ஒரு பெரிய உதாரணம் வரலாம். உலகம் முழுவதும் பாவம் இருக்கும் பொழுது ஒரு குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்படுது பாரு, அதுக்கு உதாரணம். பாவம் உலகத்துல ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு தேவனை பின்பற்றுதுன்னா அதுக்கு பெரிய சாட்சி. இன்றைய உலகத்துல யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகம் யோசிச்சு, எத்தனை குடும்பங்கள் நீதிமான்களாய் காணப்படுகிறார்கள், எத்தனை குடும்பங்கள் தேவனோடு ஒன்றி நடக்க கற்றுக்கொள்கிறார்கள். சற்று சிந்திச்சு பாருங்களேன். அதான் பாருங்க, இந்த உலகம் முழுவதும் பாவம் இருக்கும் பொழுது நோவா மாத்திரம் தன் பிள்ளைகளையும் நீதியாய் நடத்தினான். அவன் சொல்படி கேட்டான், தேவனை வணங்க செய்தான், தேவனை விசுவாசிக்க செய்தான். என்ன சொல்லியிருப்பான்? உலகம் முழுவதும் பாவம், எல்லா மக்களும் பாவம். ஆனா இவங்க 8 பேர் மட்டும் அந்த பாவத்துக்குள்ள வெளில தேவனுக்கு ஈடுபட்டாங்க. நோவா என்ன சொல்லியிருந்தார்னா, அந்த பிள்ளைகள் அவங்க தகப்பன் பேரை கேட்டிருப்பாங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்களேன். எபிரேயர் புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் விசுவாச பட்டியல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவனை எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாதது என்று தீர்த்து விசுவாசத்துக்கு உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். தன் குடும்பத்தை பத்தி சொல்றான். இந்த உலகம் அழிய போகுது, அதனால ஆண்டவர் ஒரு பேழை கட்ட சொல்றாரு. உலகத்துக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன். தன் பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம். தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு பேழை செய்கிறார். ரட்சிப்பதற்குன்னா காப்பாற்றுவதற்குன்னு அர்த்தம். அப்போ நல்லா கவனிக்கலாம், எதை சொல்லி இருந்தானா, தன் பிள்ளைகளுக்கு எதை போதித்திருப்பான்? இது வரையில யாரும் சொல்லப்படாத ஒரு சத்தியம் இல்லை. தன் பிள்ளைக்கு என்னத்தை செலுத்தும்? ஏன்னா உலகம் முழுவதும் பொல்லாங்க, பாவம், இல்லையா? அவனுடைய நோவுடைய பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகளுக்கு நிச்சயமா நண்பர்கள் இருந்திருப்பாங்க. அந்த பொல்லாத உலகத்துல நண்பர்கள் இருந்திருப்பாங்க, சொந்தக்காரர்கள் இருப்பாங்க. அந்த சொந்தக்காரர் மத்தியில், நண்பர்கள் மத்தியில இந்த பிள்ளைக்கு இவனுக்கு 3 பேர் மட்டும், நோவாவின் பிள்ளைகள் 3 பேர், 3 மருமகள் மட்டும் எப்படி பேழைக்குள்ள பிரவேசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், எப்படி காப்பாற்றினார், எதை சொல்லியிருப்பார்? இந்த நாள் அதை தியானிக்க போகிறோம். ஒரு அலையிலேயே செல்லாம நல்லா கவனிக்கலாம்.
நோவாவுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கொண்டா அவன் சாதாரண ஆளு கிடையாது. நோவா நீதிமானும் உத்தமனமாக இருந்தான் என்று ஆண்டவர் யெகோவா தேவனே சாட்சி கொடுக்கிறார். சரி, தன் பிள்ளைக்கு என்னத்தை சுவிசேஷம் அறிவிச்சிருப்பான்? நேரா நம்ம யாருக்கிட்ட போனோம்னா, நோவா தன் முற்காலத்துல தன் பிதாக்களுடைய வாழ்க்கையை ஆராய ஆரம்பித்தான். அவருக்கு பிதா யாருன்னு சொன்னா ஏனோக்கு. ஏனோக்கு, மெத்துசாலா, லாமேக்கு, அப்புறம் தான் நோவா. அதாவது கொள்ளு தாத்தா, தாத்தா, அப்பா, மகன். பாருங்களேன், நல்லா கவனிங்களேன். அப்ப நோவா லாமேக்குடைய அதாவது ஏனோக்குடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறார். அந்த ஏனோக்கு எப்படி வாழ்ந்தார் அவர் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லா, அதாவது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பார்க்கிறோம். எல்லா முற்பிதாக்கள் எல்லாம் மரித்து போனார்கள். 930 வருஷத்துல மரித்தார்கள், 850 வருஷத்துல மரித்தார்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா ஏனோக்கு மாத்திரம் மரித்தார்னு சொல்லப்படல, எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்லப்படும். இதைதான் நோவா கண்காணித்து பார்க்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறார். தன் முற்பிதாவாகிய தன்னுடைய தாத்தாவுடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்க்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்துல 5ஆம் அதிகாரம் 21 நான் வாசிக்கிறேன் பாருங்களா. ஏனோக்கு 65 வயதான பொழுது மெத்துசாலாவை பெற்றார். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். நல்லா கவனிங்களா, ஏனோக்கு எப்படி வாழ்ந்தாருன்னு சொல்லி அவன் ஆராய்ஞ்சு பார்க்கிறான். ஏனோக்கு கரெக்டா 65 வயசுல நல்லா கவனிங்க, 65 வயசுல தான் தேவனோடு அதிகமாக பேச ஆரம்பிக்கிறார். இந்த 65 வயசுல தான் மெத்துசாலா பிறக்கிறார். மெத்துசாலா அப்படின்னா ஜலப்பிரளயம் அப்படின்னு அர்த்தம் எபிரேய மொழியில. மெத்துசாலான்னா ஜலப்பிரளயத்தின் நியாய தீர்ப்புன்னு அர்த்தம். அப்போ ஏனோக்கு தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிற காலத்துல இந்த வெளிப்பாடை பெற்றார். உலகம் அழிவுக்கு நிற்கிறது. என் மகன் மெத்துசாலா பிறந்ததுதான் உலகம் அழிவுக்கு வரப்போகிறது, ஜலப்பிரளயம் வரப்போகுது அப்படி சொல்லி தான் பிள்ளைக்கு சொன்னா, தானும் அதை விசுவாசித்தான், தேவனோடு பேசி கொண்டிருந்தான். நல்லா கவனிங்களேன் எப்படிப்பட்ட வெளிப்பாடு ஏனோக்குக்கு. நோவாவுடைய தாத்தாவுக்கு எப்படிப்பட்ட வெளிப்பாடு பாருங்க ஏனோக்கு. பாருங்க, அந்த உலகத்துல அந்நாட்களிலே மனசாட்சி மட்டும்தான் நம்பி வாழ்ந்த மனசாட்சியின் காலம். வேதம் கிடையாது, வேதம் கையிலே கொடுக்கப்படவில்லை. யாவையை நேராக பார்க்க முடியாது. யாவை தெய்வத்தை, யெகோவா தெய்வத்தை நேரடி பண்ண இறந்து போயிடுவாங்க. சத்தத்தை மட்டும்தான் கேட்க முடியும். யெகோவாவுடைய சத்தத்தை மட்டும் கேட்டு வாழ்ந்தவன் ஏனோக்கு. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவன் சொல்ற வாழ்க்கை வாழ்ந்து காட்டினான். அது மாத்திரமல்ல, முதலாக ஜலப்பிரளயத்திலே உலகம் அழிய போகுது என்று சுவிசேஷத்தை அறிவித்தவனே சொன்னவனே ஏனோக்கு என்ற முற்பிதாதான். ஒரு நாள் 2 நாள் 300 வருஷம் பாடுபட்டு பிரயாசப்பட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறான், யாருமே கேட்கல. இன்றைக்கு நம்ம பார்த்துக்கொண்ட சப்ஜெக்ட் என்ன? ஏனோக்கும் நோவாவும். இந்த நீதிமான்கள் முதல் உலகத்துல மக்களை காப்பாற்றுவதற்கு அவ்வளவு பாடுபட்டார்கள். இதைதான் நோவா ஆராய்ந்து பார்க்கிறார். இன்னொரு விஷயம் பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? 24ஆம் வசனம் 5:24, ஆதியாகமம் 5:24, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இதைதான் ஆராயிறான் நோவா. என் பாட்டனார் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என் சந்ததியினுடைய முதாக்கள் இறந்திருக்கிறாங்க, மரணம் அடைஞ்சிருக்காங்க, இவர் மட்டும் இப்படி எடுத்துக்கொள்ளப்படணும்னா அவர் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தார். சஞ்சரித்தல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சஞ்சரித்தல்னு சொன்னா எபிரேய மொழியில என்ன சொல்றாங்கன்னா ஹலாக் எட் எலோஹிம், ஹலாக் எட் எலோஹிம் அப்படின்றாங்க. ஹலாக் அப்படின்னா எபிரேய மொழியில தேவனோடு சஞ்சரித்தான். உடன், எட்ன்றது உடன், தேவனோடு சஞ்சரித்தான். அதாவது ஹலாக் சஞ்சரித்தான், ஹெட் உடன், எலோஹிம் என்றது தேவன். ஹலாக் ஹெட் எலோஹிம் அப்படின்னா அதாவது ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அதே நேரத்துல 300 வருஷம் சுவிசேஷத்தை அறிவித்தான், உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி. நல்லா கவனிங்களேன், தோட்டத்துக்கு வெளியே அனைவரும் அனுப்பிச்சிட்டாங்க. 2 பேர் இருந்தாங்க, ஆதாம் ஏவாள் தோட்டத்துக்கு வெளியே வச்சுட்டாங்க. பாவம் நிறைந்து போச்சு உலகத்துல. பாவம் நிறைந்த உலகத்துல கூட தேவனோடு பேச முடியும், தேவனோடு உறவாட முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு ஏனோக்கு. அதனால்தான் ஏனோக்கு இன்று வரை பேசப்படுகிறார். என்ன பிரசங்கித்திருப்பார்? யூதா புத்தகத்துல அதுக்கு விடை சொல்றாங்க. யூதா புத்தகத்துல 14:15 அதுக்கு விளக்க சொல்றாங்க. தெளிவாக எழுதப்பட்ட வேதத்தை குறித்து நம்ம பார்க்கணும். ஏனோக்கு எப்படி பிரசங்கம் பண்ணிருப்பார்? 300 வருஷம் என்ன பிரசங்கம் பண்ணிருப்பார்? அதாவது நோவாவுக்கு முன்படி ஜலப்பிரளயத்தை குறித்து ஏனோக்கு தான் முதல்ல பிரசங்கம் பண்ணினார். வாசிக்கலாம். அதாவது ஏனோக்கு 7வது தலைமுறை, நோவா
10வது தலைமுறை. ரலையிலே செல்லலாமா? யூதா 14-15 வாசிக்கிறேன். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோரும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் அவர்கள் அவபக்தி உள்ளவர் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியில் நிமித்தம் தனக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவானோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறித்தான். உலக பெரிய வெளிப்பாடு பாருங்களா. ஏனோக்கு தான் முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னார். புதிய ஏற்பாடா இருக்கட்டும், பழைய ஏற்பாடு, 1ஆம் உலகத்துக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஜலப்பிரத்தை அனுப்பினார். 2ஆம் உலகத்துக்கு வரப்போகிறார் என்று சொன்ன வெளிப்பாடை பெற்றவன் இந்த ஏனோக்கு. ஒரு அலையிலேயே சொல்லாமா, இதை நினைச்ச அந்த மக்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிதான் ஏனோக்கு பிரசங்கத்தை ஆரம்பித்தார். தேவோடு பேச ஆரம்பித்தார். 300 வருஷம் பேச ஆரம்பித்தார். சரி, இந்த ஏனோக்கு யார் இடத்துல கற்றுக்கொண்டிருப்பார்? ஆதாம் இடத்துல கற்றுக்கொண்டு. ஏன்னா ஆதாம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல 930 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். 930 வருஷம் ஆதாம் வாழ்ந்தாருன்னு சொன்னா, அப்ப ஏனோக்கு பிறந்த காலம் 622 பிறந்திருக்கிறார் ஏனோக்கு. அப்போ தாத்தாவை பார்க்கறதுக்கு நிச்சயமாய் முதல் மனிதனாக ஆதாம் ஏவாளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. ஏன்னா தோட்டத்துக்கு உள்ள வெளியே இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு வேளை ஏனோக்கு யாவே தேவனை குறித்து தெரிந்து கொண்டிருக்கலாம், யாவோ தேவனை தெரிந்து கொண்டிருக்கலாம் சொல்லி அந்நாட்களில் இருந்தான் தேவனோடு பேச ஆரம்பிக்கிறார். இது ஆராய்ந்து பார்க்கிறார் நோவா. ஆராய்ச்சி பார்த்துதான் எப்படியாவது இந்த மக்களை, உலகத்துல இருக்கிற மக்களை, பாவத்துல மக்களை ரட்சிப்புகள் நடத்தணும், தான் பிள்ளைகளையும் ரட்சிப்புகள் கொண்டு வரணுன்றதுக்காக தான் நோவாவும் தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு வசனம் வாங்கிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 9 வாசிக்கிறேன். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமானம் உத்தமனா இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அந்த சஞ்சரிக்கிற காரியத்தை, நோவோட பேசுகிற காரியத்தை, நோவா தேவனோடு பேசுகிற காரியத்தை புரிந்து கொண்டான். ஏனோக்கு எப்படி தேவனோடு பேசினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாட்களில் ஜபம் கிடையாது. கீழே இருந்த தேவனோடு அது யகோவா யாவே சத்தத்தோட பேசுகிறார். அதுக்கு பேர் சஞ்சரிப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் சொல்படி நடக்கிறது, கீழ்ப்படிந்து நடக்குது, அவருடைய சித்தத்தை செய்ய முற்படுறது. இதுக்கு பேர் சஞ்சரிப்புன்னு அர்த்தம். நோவாவும் தன் தாத்தா போல அப்படியே ஆரம்பித்தான். ஆண்டவரே, நீ என்ன சொல்லுங்க, நான் கேட்கிறேன். இந்த உலகத்துல நான் என்ன செய்ய முடியும்? சரி, சுவிசேஷ அறிவிப்பா, ஜலப்பிரளயம் வரப்போது, உலகம் அழிக்க போது, சீக்கிரம் ரட்சிப்பு வாங்கன்னு சொல்லி நீ சுவிசேஷ அறிவின்னு சொல்ற. ஒரு நாள் 2 நாள் அல்ல. தன் தாத்தா 300 வருஷம் பிரசங்கம் பண்ணார். ஆனா நோவா 100 வருடங்கள் பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணாரு? உலகம் அழிவு காத்து கொண்டிருக்கு, பாவம் விட்டு பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள்னு பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணது மாத்திரம் அல்ல, நோவா சொன்ன அந்த பேழையை கட்ட ஆரம்பித்தார். அதாவது 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரத்துல ஒரு பெரிய பேழையை செய்ய ஆரம்பித்தார். உலகத்துக்கு பேழைதான் இயேசு கிறிஸ்து என்று காட்டினவர் பிதா. அதுக்கடுத்து வெளிப்பாடை பெற்றவர் நோவா. ஒரு அலிலியா சொல்லலாமா? தேவனுக்கு பிரியமான சொந்தங்கள், அது மாத்திரம் அல்ல, நோவா 100 வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு சுவிசேஷத்தை ஆரம்பித்தான். தன் பிள்ளைகளுக்கு இது எடுத்து சொல்றான். இப்படித்தான் உலகம் அழியும் போது மிக முக்கியமான காரியங்கள் என்னன்னு சொன்னா, ஏன் அந்த பிள்ளைகள் இந்த எல்லாருக்கும் சுவிசேஷம் சொன்னா நோவா, ஆனா எல்லாரும் கேட்கல. நோவான் 3 பிள்ளைகளும் 3 மருமக்கள் மட்டும் கேட்டாங்க. ஏன் கேட்டாங்கன்னு சொன்னா, ஆதியாகம புத்தகத்துல எடுத்து நோவா சொல்றாரு. ஆதியாகம புத்தகம் வெளிப்பாடு எடுத்து சொல்றாரு. ஆதியாகமம் 3:16 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதாவது ஆதாமும் ஏவாளும் முதல் மனிதர்கள் தாயின் தகம் பாவம் செஞ்சுட்டாங்க, தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புற சூழ்நிலை. அப்பொழுது ஒரு வாக்கு கொடுக்கிறார். அதாவது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய். இந்த வாக்கு தத்தத்தை, இதோடைய அதாவது கண்டிப்பு, நியாயத்தீர்ப்பை யாருக்கிட்ட கொடுக்குறாரு? யாருக்கு சொல்றாரு? ஆதாம் கிட்ட கொடுக்குறாரு. அதை புரிந்து கொள்கிறார் பாருங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே, நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே, அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லிட்டீங்களே. கலாத்தியர் புத்தகத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். கலாத்தியர் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல மிக தெளிவாய் சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிறோம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயத்தீர்ப்பிற்கு கீழாவனமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பவுல் சொல்றாரு. பவுல் இங்க அழகா சொல்றாரு, காலம் நிறைவேறினது. அந்த காலம் நிறைவேறுகிறது தான் நோவா அறிந்து கொள்கிறார். அங்க என்னது? ஆதியாகமம் 3:17 காலம் நிறைவேறின பிறகுன்னா ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மனுஷகுமாரனை அனுப்புவேன், இந்த பிசாசு பாவம் செய்ய வச்ச அத்தனை பிசாசும்
தலையை நசுக்கி கல்வாரிசில் அடிக்கப்பட்டு மீண்டும் என் மக்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லி 2ஆம் உலகத்துல நடக்க போற காரியத்தையும் முதல் உலகத்தில் ஜலப்பிரளய காலத்தையும் நோவா வெளிப்பாடாய் பெற்றுக்கொண்டான். தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுதுதான் வெளிப்பாடு கிடைக்கும். நல்லா கவனிக்க ஊழியக்காரர்களே, தேவனோடு பேசும் பொழுதுதான் வெளிப்பாடு கிடைக்கும். தேவனோடு பேசும் பொழுதுதான் தேவனுடைய பரலோக ராஜ்ய திட்டத்தை நம்ம தெளிவுபடுத்த முடியும். அவர் சொல்லுவார், நல்லூயா இன்றைக்கு எப்படி இருக்காங்க தெரியல, நம்ம யாரும் குற்றப்படுத்த முடியாது, தவறு. தேவனோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள், பரலோகத்து வெளிப்பாடு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. தேவனோடு சஞ்சரிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒன்று எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். சரி, இததான் சொல்றாங்க. ஆதியாகமம் 3:17 ரகசியத்தை தான் 3 பிள்ளைகளுக்கு 3 மருமக்களை மக்கள் சொல்லி கொடுக்கிறார் நோவா. அதாவது வித்து பிறக்கும். இந்த உலகம் அழிஞ்சிச்சுன்னா, ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, நோவா கேட்கிற ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே உலகம் அழிஞ்சிச்சுன்னா அப்புறம் எப்படி வித்து காக்கப்படணும்? அதனாலதான் உன் பிள்ளைகளை நீ செலக்ட் பண்ணு. எவ்வளவு பெரிய பொறுப்பு நோவா பிள்ளை கொடுக்க போகுது பாத்தீங்களா? உலகம் அழிய போகுது, ஆனாலும் ஒரு வித்து இருக்கும். வித்துன்றது நூன் எப்ரேம் மொழியில விதைன்ற அர்த்தம். விதைன்றது பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தைன்னு அர்த்தம். அந்த வார்த்தை பிறக்க போகுது. இந்த பிறந்து வளர்ந்து கல்வாரி சிலுவிலே சாத்தானுடைய தலையை நசுக்க போகுது. அந்த வெளிப்பாட தன்னுடைய 3 பிள்ளைகள் மருமக்கள் நோவா தன் மனைவிக்கு சொல்றான். இதை கேட்டுதான் அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. தன் 3 பிள்ளைகள். யார் 3 பிள்ளைகள்? சேம், காம், யாப்பேத். 3 பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறான். அதாவது என்ன அர்த்தம்னா, உலக மகா கணம் பொருந்திய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க சந்ததியிலே பிறக்க போறாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வித்தை காக்கப்பட வேண்டும். வித்தை காக்கப்படுகிற அந்த பொறுப்பை யாருகிட்ட கொடுக்கிறாரு நோவா? தன் பிள்ளைகிட்ட கொடுக்கிறார். உங்க சந்ததியில் தான் இயேசு பிறக்க போகிறார். உங்க சந்ததியில் இயேசு பிறந்து நியாயத்தீர்ப்பு கொடுக்க போகிறார், சாத்தானுடைய தலையை நசுக்க போகிறார் என்று அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறார். நோவா தன் பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, வித்து உயிரோடு காக்கப்படணும், உங்க சந்ததியில காக்கப்படணும். அதனால நீங்க நிச்சயமா ரட்சிக்கப்பட்டதான் ஆகணும், இந்த பேழைக்குள் பிரவேசித்தான் ஆகணும். பேழை என்பது இயேசு கிறிஸ்து வேலாட்டம். நீங்களும் ஒரு நாளைக்கு அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கணும். பேழை புதிய ஏற்பட்ட இயேசு கிறிஸ்து பிறக்கணும்னா, பிறந்து அந்த வித்து சாத்தான தலையை நசுக்கணும்னா நீங்க அந்த வித்து காக்கப்படணும். உலகம் அழிய போகுது, ஜலப்பிரளயத்துல முதல் உலகம் அழிய போகுது. அந்த அழிகிற உலகத்துல நீங்கள் உண்மை என்னை போல இருப்பீர்களா? உங்க வயிற்றில உங்க சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறப்பான்று ரகசியத்தை நோவா சொல்லி கொடுக்கிறார். அப்பொழுது அந்த பிள்ளைகள் நோவா மாத்திரம் நீதிமான் இல்ல, தன் பிள்ளைகளும் மனைவியும் மருமக்கள் மாறும் நீதிமான்கள். மிக விசேஷமா பாக்குறான் மருமக்கள் மாறும். இன்னைக்கு மாமியாரும் மருமகளும் எவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, ரட்சிக்கப்பட்டவங்க கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கிறாங்கல்ல. இன்னைக்கு எவ்வளவு பேர் மருமக்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க பாரு. இன்னைக்கு சென்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல கிறிஸ்தவருடைய டைவர்ஸ் தான் நிறைய இருக்குது பெண்டிங்ல. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, யாரும் சரியா ரட்சிக்கப்படல, ஏதோ பேருக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். வேணாங்க, நீதிமான வாழ கத்துக்கொள்ளுங்கள். ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் சஞ்சரித்து நீதிமானா இருந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். நோவா தானும் நீதிமான மாத்திரம் இல்ல, என் பிள்ளைகளே நீதிமானா இருக்கணும், என் சந்ததிகளே நீதிமானா இருக்கணும், என் சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்கணும்னு விருப்பப்பட்டார். அதான் நீதிமான் வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அங்கே மிக அழகாய் சொல்லப்படுது. உலகம் யோவான் புத்தகத்துல 1 யோவான் 5:16-15 வாசிக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் சாய்ந்து கிடக்கிறது. உலகம் முழுவதும் புதிய ஏற்படும் பொல்லாங்குள் கிடக்கிற நேரத்துல நோவா தன் பிள்ளைகளை நீதிமானாய் வளர்த்தான். இயேசு பக்கம் தேவன் பக்கம் திருப்பினான். அது காரணம் என்ன? வெளிப்பாடை பிள்ளைகளுக்கு சொன்னான். இன்றைக்கு பாரு ஊழியக்காரன் எப்படி இருக்கிறோம். உலக மாம்ச பிசாசுக்குள்ள நம்மளை உட்படுத்தி கூடாது. கிறிஸ்துவ பிள்ளைகளே கவனிங்கள், உலகம் மாம்சம் பிசாசு நமக்கு தேவையில்லை. நாம் யாவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போய்விடாது. நீதியாய் வாழ கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இன்னைக்கு ஊழியக்காரருக்கு வர ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்? 1 தீமோத்தி புத்தகத்துல அங்க 3ஆம் அதிகாரம் எவ்வளவுமாய் சொல்லுது பாருங்க. 1 தீமோத்தில 3ஆம் அதிகாரத்துல ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, நான் வாசிக்கிறேன். கண்காணியை விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்புகிறான். 1 தீமோத்தி 3:1. இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியாவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனை உடையவனும் புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோகியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கணும் போதக சமாத்திரமா இருக்க வேண்டும். அவன் மறுபாத பிரியனானும் அடிக்கிறனானும் இழிவான ஆதாயத்துக்கு இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசையாளரும் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கமுள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒரு அலையிலேயே செல்லாம் பாருங்களேன். இதுதான் ஊழியக்காரருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஊழியக்காரருக்கு மாத்திரம் இல்ல, கிறிஸ்து விசுவாசிகளுக்கு இதுதான். இப்படிதான் பிள்ளைகளை குடும்பத்தை நடத்தணும். நோவா நாட்களிலே உலகம் முழுவதும் பொல்லாங்குகளுக்கு சாய்ந்துக்கிற பாவம் கிடக்குது. எல்லா பாவத்திலும் விழுந்துட்டான்.
ஆனா தான் மனைவி, தாம் பிள்ளைகள், தன் மருமக்களை நீதியாய் நடத்தினான். காரணம் என்ன? அவன் நல்ல ஊழியக்காரன், தேவனோடு பேசி சஞ்சரிக்கிறவன். தேவனோடு பேசுகிற, சஞ்சரிக்கிற, தேவனோடு தொடர்பு கொள்கிற, தேவனோடு உறவு வைத்துக் கொள்கிற எப்படிப்பட்ட விசுவாசிகளா இருந்தாலும் சாதாரணமல்ல. தேவன் அவர் யாவே தேவன், யெகோவா தேவன், எல்ஷடாய் தேவன், எலோஹிம் தேவனிடத்துல நம்ம சஞ்சரித்துக் கொண்டிருப்போமானால், பேசுவோமானால், ஜெபித்துக் கொண்டிருப்போம்னா, நாமும் நம்முடைய சந்ததியும் நிச்சயமாய் நீதிமான வளரும் என்பது உண்மை. இரண்டாவது, உன்னை வைத்துதான் பரலோக ராஜ்யத்தை காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எனவே நோவாவின் வாழ்க்கை வாழ்ந்து காட்டலாம், அவருடைய பாட்டனாருகே ஏனோக்கின் வாழ்க்கை வாழ்ந்து காட்டலாம். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏதோ வந்தோம் போனோம் அதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லைங்க. தேவனோடு சஞ்சரிக்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. தேவனோடு சஞ்சரிக்கிறதுனா நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனாய் காணப்படும். எனவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக நோவாவின் வாழ்க்கை வாழ்ந்து காட்டலாம். உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய வேலை ஸ்தலங்கள், உங்கள் வருமானங்கள், உங்கள் ஊழியங்கள், உங்கள் உடல்நிலைகள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவாராக. நாளைக்கு ஓய்வு நாள், சபை கூடுதல், தேவனை ஆராதிக்கிறால் குடும்பமாக சென்று தேவனை ஆராதிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.